ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். எல்லாருக்கும் என்னோட கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் உடனே பார்க்க முடியும். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி மாவை ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தா அதில் கூட செய்யலாம். இப்போ இந்த அரிசியை ஒரு 5 தடவை நல்லா கழுவி எடுத்துடணும், எந்த தூசியும் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஊற வச்சுட்டேன். இது ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ 6 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துட்டோம். இந்த தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துடணும், கொஞ்சமும் தண்ணி இருக்கக்கூடாது. அரிசியை அரைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 250 கிராம் சர்க்கரையை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து பாகு காய்ச்சி எடுத்த அப்புறமா வடிகட்டி எடுத்துடலாம். ஏன்னா சர்க்கரையில் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும்ல, நீங்கள் சுத்தமான சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் பாகு காய்ச்சி அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நாம் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு பாகு காய்ச்சி எடுத்துடலாம். 250 கிராம் அரிசிக்கு 250 கிராம் நம்ம சர்க்கரை சேர்த்தா தான் இனிப்பு சரியாக வரும். ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாம் சேர்ப்போம் இதில். நீங்கள் தேங்காய் எல்லாம் சேர்க்கலை, ப்ளெயினாக தான் செய்ய போகிறீங்கன்னா 200 கிராம் அளவுக்கே சேர்த்தா போதும். ஆனால் இந்த அளவு சேர்த்தா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லாவே உருகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நாம் அரிசியை மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமும் தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாட்டி ஓட விட்டு எடுத்துடலாம். இப்போ இதில் நாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுக்கலாம். அரைச்சி எடுத்த அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நீங்கள் பார்த்து தான் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் பழத்தை சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 பழம் வரைக்கும் சேர்த்துக்கலாம், சின்ன பழமாக இருந்தால். சேர்த்து அப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்த அப்புறமா இதில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அந்த சர்க்கரை பாகுலாம் அந்த மாவு கூட நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். நெய் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட பதம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்யும்போது கரெக்டாக வரும். இல்லைனா நம்ம மாவு ஊற்றும்போது ஃப்ளாட் ஆயிரும். ஒருவேளை மிக்சியில் நீங்கள் அரைக்கும்போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா பயப்பட தேவையில்லை. கொஞ்சமாக அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்து கலந்து எடுத்துருங்க. இனிப்பு சரியாக இல்லைன்னா கொஞ்சம் கூட சர்க்கரை பாகு ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதாவது எண்ணெயை ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ண அப்புறமா நம்ம மாவு ஊற்றும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். மாவை இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து அப்படியே சரித்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றாதீங்க, அப்போ அந்த ஷேப் கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் அதுவாகவே மேலே நம்ம பூரி போடுவோம்ல, அது மாதிரி உப்பி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம மாவு கரெக்டான பதத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வராது. ஸோ லைட்டாக அது மேலே எண்ணெயை இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். இது ரொம்ப சூப்பராக வர்றதுக்கு முதல் டிப்ஸ் குழிக்கரண்டியில் மாவை ஊற்றணும். அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பேனில் செஞ்சால் கரெக்டாக வராது. இப்போ நான் அடுத்த மாவையும் ஊற்றிட்டேன் பாருங்கள். அதுவும் ரெடியானதும் இன்னொன்று நம்ம ஊற்றிடலாம். ஏன்னா நான் எடுத்திருக்க பேன் கொஞ்சம் பெரிய சைஸ் பேன் தான், அதனால நான் 3 செய்ய போகிறேன். பாருங்கள், அடுத்ததையும் நம்ம லைட்டாக இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இன்னொரு கரண்டி மாவு ஊற்றிக்க போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம மாவு ஊற்ற வேண்டாம், அப்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு கரெக்டாக வராது. ஸோ இந்த பேன் சைஸுக்கு 3 ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற பேன் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 1 அல்லது 2 வச்சு செஞ்சு எடுங்க. பாருங்கள், இதுவுமே புஷ்ஷுன்னு சூப்பராக வந்துருச்சு.
அப்பப்போ லைட்டாக திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த கலர் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே ஈவனாக கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஊற்றின மாவில் வந்து அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதோட கலர் வந்து லைட்டாக பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா செகண்ட் போட்ட ரெண்டையுமே நான் எடுத்துடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம சூப்பரான கார்த்திகை தீபம் அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். சர்க்கரையும் அரிசியும் சரியான அளவில் ஈக்குவலாக சேருங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த கார்த்திகை தீபம் அப்பத்தை நான் சொன்ன அளவில் செஞ்சு பாருங்கள், சரியாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.